அஸ்ஸலாமு அலைக்கும். ஈத் முபாரக். நோன்பு 29 சாயங்காலமாக இந்த வீடியோவில் நான் எடுத்திருக்கிறேன். பெருநாளுக்கு என்னென்ன பசியார செய்ய போகிறேங்கிறத நான் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்திருக்கிறேன். அந்த வீடியோக்குள்ள போகலாம். மகரியை தொழுதுட்டு நான் பசியார செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் வீட்டிலேருந்து ஆரம்பிக்கலான்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு வட்டலப்பம் வச்சுக்கிட்டேன். அப்புறம் கடல் பாசி காய்ச்சிருக்கேன். அதை 3 மாதிரி நான் காய்ச்சி நான் ஊற்றியிருக்கிறேன். பரோட்டாவுக்கு மாவு பனைஞ்சி வச்சுட்டு மட்டன் கறி, சிக்கன் கறி எல்லாம் ஆனப்பத்தால் காய்ச்சி வச்சுட்டு நான் உதிரிப்பூ வாங்கியிருந்த மல்லிகைப்பூ அதை கட்டிட்டு நான் மருதாணி அரைச்சி ஒரு கைக்கு மருதாணி இட்டுட்டு நான் படுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. விடிய காலை 3:30 மணிக்கெலாம் நான் அலாரம் வச்சு எழுந்திரிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ஜாலர் சுட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஜாலருக்கு எல்லாம் ரெடி பண்ணி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை போய் எடுத்து நான் ஒன்று ஒன்றா நான் சுட ஆரம்பிச்சிட்டேன். இன்னொரு பக்கம் சுளையானுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். அது வந்துக்கிட்டு இருக்குது. ஜாலரை சுட்டுட்டு நான் வடை சுட ஆரம்பிச்சிட்டேன். நான் வடை மாவு நான் அரைச்சி நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். நான் எப்போதும் பெருநாளுக்கு நான் வடை சுட மாட்டேன், கடையில் தான் வாங்குவேன். இந்த தடவை நான் வீட்டிலையே நான் சுடுறேன். வடை நல்லா முறுமுருண்டு வந்திருக்கு. வடை சுட்ட எண்ணெயிலேயே சுளையானியும் போட்டு எடுத்தாச்சு. இடையில ஒரு டீ போட்டு நான் குடிச்சிக்கிட்டேன். இப்போ பரோட்டா செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒரே கையாக நான் வேலை பார்க்குறதுனால எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு. அப்படி இப்படின்னு நான் ஒரு பரோட்டாவையும் நான் சுட்டு எடுத்துட்டேன். எல்லா வேலையும் முடியறதுக்கு 5:30 மணி ஆகிடுச்சு. அதை ஜாமானை கழுவி போட்டுட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நாங்கள் தொழுவ போயிட்டேன். எங்கள் ஊரில் திருமண மண்டபத்தை தான் தொழுகை வைப்பாங்க. அங்கே போய்ட்டு நாங்கள் எல்லோரும் தொழுவோம். நல்ல விதமாக தொழுதுட்டு எல்லாேருக்கும் சலாம் கொடுத்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு 9 மணி ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து பசையெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தெரிஞ்சவங்க 4 வீட்டுக்கு நான் பசையார கொடுத்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு சேர்ந்து பசையார ஆரம்பித்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ஹாப்பியாக போச்சு. பேர்னா அஸ்ஸலாமு அலைக்கும்.